லாஸ்ட் வீக் மண்டே எடுத்த வீடியோ. காலையில் ஸ்கூல் கிளம்பும்போது பூவை பறித்து எடுத்துகிட்டு போகணுன்னோ இல்லை வைக்கணும் அப்படின்னோ சுத்தமாக ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. எல்லா பூவுமே உதிர்ந்து தான் போகுது மோஸ்ட்லி இப்போல்லாம். பாப்பாவை விட்டுட்டு அவளுக்கு தெரியாமல் கிளம்பணும் அப்படின்றதுனால பூ மேலே ஞாபகமே வர மாட்டேங்குது. ஸோ அத்தை இல்லைனா ஹஸ்பண்ட் யாராவது பறித்து பேக் பக்கத்தில் வச்சுருவாங்க அப்படின்னா தான் ஞாபகத்துக்கு வருது. காலையில் அவசரமாக கிளம்பும்போது தான் கீரைக்காரர் வந்தார். நிறைய வெரைட்டி கீரை வச்சுருந்தாரு. அரைக்கீரை, கும்ட்டுக்கீரை, தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லிட்டு அதில் ஒரு அரைக்கீரை மட்டும் ஒரு கட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் மறுநாள் சமைக்கிறதுக்காக. அன்றைக்கி லஞ்சுக்கு அம்மா பீஃப் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை தான் வச்சுக்கிட்டேன். அது மட்டும் நான் குழம்பு மட்டும் வச்சுக்கிட்டேன். காலையில் டிஃபனுக்கும் அந்த குழம்பையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால அன்றைக்கி வேறு ஒன்றும் பண்ணல. அப்புறம் முடிச்சு ஈவினிங் வந்ததுக்கு பிறகு தான் அம்மா கிட்ட மசாலா கேட்டிருந்தேன். ஆக்சுவலி இங்கே எனக்கு காய வச்சு எடுத்து திரிக்கிறதுக்கான டைம் இல்லை. பாப்பா வச்சுட்டு எதுவும் பண்ண முடியல. அதனால அம்மாக்கிட்டே கொஞ்சம் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருன்னு கேட்டிருந்தேன். குழம்பு மிளகாத்தூள் அவங்க காய வச்சு திரித்து வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ஊர்லேருந்து வரும்போது அதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா பாப்பா வச்சுட்டு என்னால் வெயிட்டு சமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு அப்படியே நைட்டு மறுநாள் வைக்கிறதுக்காக கீரையை ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா காலையில் இருந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுட்டு அரைக்கீரைன்றதுனால கடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்போ தான் பையன் கொஞ்சம் கீரை சாப்பிடுவான். சாப்பாட்டில் பசைஞ்சு பொரியல் எதுவும் வச்சேன்னா அவன் எடுத்துக்க மாட்டான். எல்லாம் எடுத்து வச்சுட்டு டின்னருக்கு தோசை ஊற்றி காலையில் வச்ச பீஃப் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு.